அவங்க அந்த நேரத்துக்கு ஏன் போனாங்க அப்படின்லாம் சில பேர் கேட்டுனுக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். கோர்ட்டில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அது பாருங்க, யாரை லவ் பண்ணணுன்றது, யாரை ஃப்ரெண்டாக வச்சுக்கணுன்றது இதெல்லாம் அவங்களுடைய உரிமை. இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இதில் சில பேர் நான் கூட பார்க்குறேன், அந்த நேரத்தில் ஏன் அங்கே போனோம் அப்படின்னா, பாருங்கள், இந்த மழை பெய்யும் போது, இந்த புயல் அடிக்கும் போது பீச் பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த புயல் நேரத்தில் அங்கே போனீங்கன்னா பயங்கர அலை வரும், அந்த காற்றுல நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சரி. அதுக்கப்புறம் அந்த காட்டுப்பாதைகளில் இன்னும் இருக்குது, நைட்டில் ட்ராவல் தடை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் நாக்டர்னல், இரவில் வேட்டையாட வரும்போது இவங்க போகிறது அந்த விலங்குகளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கும் பாதுகாப்பு குறைவு. அதனால் அங்கே போகாதீங்க அப்படின்வாங்க. இவ்வளோ ஏங்க மழை அதிகமாக பெய்யுது, அருவியில் தண்ணி அதிகமாக வருது அப்படின்னு சொல்லும்போது குத்தாலத்தில் போய் குளிக்காதீங்க அப்படின்னு தடை போடுவாங்க. ஸோ இதெல்லாம் பாதுகாப்புக்கு ஆபத்து அப்படின்றதுனால நம்ம சொல்கிறது. ஆனால் ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஃபார் தட் மேட்டர் எந்த இடம் ஒன்றா எடுத்துக்காங்க, பீச் எடுத்துக்காங்க, இல்லை ரோட்டில் எடுத்துக்காங்க, இந்த நம்ம அண்ணா சாலையில் எடுத்துக்கங்க, எங்கே ஒன்றா எடுத்துக்காங்க, இந்த மாதிரி இடத்துல இந்த ஆபத்து அப்படின்றது எக்ஸப்ஷன். இதுதான் ரூல்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு 2 பேர் தனியாக ரோட்டில் போனீங்கன்னா ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னால் அப்போ சட்டம் ஒழுங்கு அந்த லட்சத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். எந்த நேரத்துக்கு யார் போனாலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதுதானே சட்டம் ஒழுங்கு. இல்லை நீங்கள் நைட்டு 10 மணிக்கு மேலே தனியாக போகாதீங்க. இன்னைக்கு ஆம்பளைங்களுக்கு இங்கே போனால் யாராவது இது பண்ணிடுவாங்க, அது பண்ணிடுவாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதையெல்லாம் இரும்பு கரம் கண்டு ஒடுக்குவதற்கு பேர் தானங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவது அப்படின்ட்டு. இதில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு அப்படியே அமைதி பூங்காவாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 10 மணிக்கு மேலே வெளில வராத, 12 மணிக்கு மேலே வெளில வராதன்னு சொன்னால் அப்போ இதுக்கு அது கான்ட்ராவால் இருக்குது. எதை நம்ம நம்புறது?